Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூத்த பத்திரிகையாளர் தராசு சியாம் இணைந்திருக்கிறார். திரு தராசு சியாம், ஒரு பக்கம் திமுகவோட அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. பேச்சுவார்த்தையை தொடங்கிய பிறகும் கூட காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சோடங்கர் தாவேகாவுக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறது, திமுகவின் 25 கணக்கை ஏற்க முடியாது, காங்கிரஸை ஏற்க தாவேக தயாராக இருக்கு, இப்படியெல்லாம் பேசுவது எதை காட்டுகிறது? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா? உங்களுடைய பார்வை. சோடங்கர் பேசுவது ஒரு வகையான நான்ஸ்டிக் பாலிடிக்ஸ் தான். ஒட்டியும் ஒட்டாமலும் பேசிக்கொண்டே வருவது. 25 தொகுதிகள் போன முறை வாங்கினார்கள், இந்த முறை ஒரு ராஜ்யசபா சீட் வேறு கூடுதலாக கேட்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரைக்கும் 25 கொடுக்குமா என்பதை எனக்கெல்லாம் சந்தேகமா தான் இருக்கிறது. ராஜ்யசபா சீட்டு கொடுத்தால் 20, ராஜ்யசபா சீட்டு கொடுக்காவிட்டால் 25, இப்படித்தான் அவர்கள் கணக்கு தெரிகிறது. ஏனென்றால் முஸ்லிம் லீக் கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு 2 இடம் தான். மதிமுக 3 இடம் தான் ஆஃபர் ஆயிருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா 19 கட்சி இருக்கு, 19 கட்சிகள் மற்றும் அமைப்புகள் திமுக கூட்டணியில. எல்லாத்துக்கும் கொடுத்தது போக திமுக குறைந்தது, உதயசூரியன் குறைந்தது 180 இடங்கள்ல போட்டி போடணும். அதுல திமுக 170 இடம் வரும். அப்படி என்றால் மீதி இருக்கிற இடங்கள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது தனிச்சின்னம் வைத்திருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு. அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவுதான் வாய்ப்பு இருக்கு. இதை வேண்டாம் என்று நினைத்து தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி போவதாக இருந்தாலும் திமுக கவலைப்பட போவதாக தெரியவில்லை. வியாழக்கிழமை ராஜ்யசபா நாமினேஷனே முடியுது. தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் என்று சொல்லிவிட்டு விட்டார்கள். அநேகமாக வியாழக்கிழமை அன்றைக்கு அவர்கள் நாமினேஷன் தாக்கல் செய்வார்கள். மீதி 3 திமுகவுக்கு தான். மதிமுகவுக்கு ராஜ்யசபா இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பது அவர்களுக்கு தரப்படும் சட்டசபை தேர்தல், சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கையை பொறுத்தது. ஒரு காலத்துல 71 இப்படியான பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இடமே கிடையாது, வெர்ச்சுவலா 0. லோக்சபால மட்டும் 9 இடம். இதுதான் கலைஞர் 71 கொடுத்த ஃபார்முலா. காலங்கள் மாறி இருக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் பலம் உயர்ந்திருக்கிறதா, இது கேள்விக்குரிய விஷயம். நேற்றுக்கு தாவேகா சார்பாக எல்லா இடத்துலயுமே செயல் வீரர்கள் கூட்டம் போட்டாங்க. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. ஊர்கள்ல நான் கேட்டேன், ஒண்ணுமே இல்லை, பிராக்டிகலி 0. அப்போ தாவேகாவுக்கும் ஆள் இல்லை, காங்கிரஸுக்கும் ஆள் இல்லை, 2 பேர் சேர்ந்து கூட்டணி வைத்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் என்ன சாதிக்க போறாங்க? இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசியலையே புரிந்து கொள்ளாமல் நான்ஸ்டிக் பாலிசி 2 தேசிய கட்சி பண்ணுது. பிஜேபி அதான் பண்ணுது, காங்கிரஸும் அதான் பண்ணுது. காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பதெல்லாம் அநேகமாக நாளைக்குள் முடிவாகிவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் இல்லாத கூட்டணிக்கு அவர்கள் மனதளவில் தயாராகிவிட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். திரு தராசு சியாம், இப்படியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல கட்டாயம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில தொடரும் அப்படின்னு விசிக தலைவர் சற்று முன்பாக பேசினார். அதே நேரம் நம்ம இன்னொன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. வழக்கமா ராகுல் காந்தி ரொம்ப அன்போட கடந்த முறை மை டியர் பிரதர் அப்படின்லாம் சொல்லி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. ஆனா இந்த முறை அவருடைய வார்த்தைகள்ல பிரதருங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் குறிப்பிட்டு பேசுறாங்க. ஸ்டாலினும் கூட சம்பிரதாயத்திற்காக நன்றி சொல்லியிருக்காரு. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு நெருடல் இருக்கிறதா சொல்லப்படுது அரசியல் வட்டாரத்துல. ஒரு நெருடல் இல்ல, பல நெருடல் இருக்கு. அதெல்லாம் ஒரு 3 மாசமா அந்த நெருடல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. டிசம்பர் மாதம் குழு அமைச்சு சோடங்கர் இங்க வந்தாரு, கோவா அரசியல்வாதி இங்க வந்தாரு. நேற்றுக்கு முன்தினம் திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டு குழுவோட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு நேற்றுக்கு ராகுல் காந்தியை மீட் பண்ணி அவர் அப்ரைஸ் பண்ணிட்டாரு. ராகுல் காந்தியை மீட் பண்ண பிறகுதான் இந்த பேட்டியை அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்படி என்றால் சோடங்கர் சொல்வதில் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இருப்பதாகத்தான பொருள் கொள்ள முடியும். நீங்க சொன்னது மாதிரி நேற்றுக்கு ராகுல் காந்தி வெளியிட்ட பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் பிரதர் அது இல்லை. அப்போ அண்ணாமலை மாதிரியானவர்கள் கேட்கிறார்கள், லாஸ்ட் இயர் ப்ரோ, திஸ் இயர் நோ ப்ரோ, ஒய் ப்ரோ என்று கேட்கிறார்கள். அதெல்லாம் சரி என்று ஆகிவிடும். திமுகவை பொறுத்தவரையில் நான் நினைப்பது என்னவென்றால், ராஜ்யசபா சீட் இல்லைன்னா அவங்க பழைய தொகுதி கொடுத்துருவாங்க, 25 தொகுதி கொடுத்துருவாங்க. ராஜ்யசபா சீட்னா அது குறையத்தான் செய்யும். ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் எங்களுக்கு, அதனால 34 எம்எல்ஏ நாங்க ஜெயிக்கணும், அதனால 40 எம்எல்ஏ வேணுங்கிறது சோடங்கரோட நேற்றைய பேட்டியின் உட்பொருள்.
ராஜ்யசபா சீட் ஜெயிக்கணும்னா அவங்களாக எப்போது 34 எம்எல்ஏக்கள் தனியாக ஜெயிப்பதற்கோ அல்லது வேற ஒரு கட்சியோடு கூட்டணி சேர்ந்து ஜெயிப்பதற்கோ அவர்களுக்கு எப்போது முடிகிறதோ அப்பதானே அது கிடைக்கும். மற்றபடி திராவிடன் மேஜர்ஸ் கொடுத்தா தானே ராஜ்யசபா சீட்டு. இப்ப பாமகவுக்கு அதிமுக கொடுத்தா தானே ராஜ்யசபா சீட் வரும். பாமகவே 34 தொகுதியில ஜெயிக்கணும்னா பாமகவுக்கு 40 தொகுதி கொடுக்க வேண்டியது வருமா? எப்படி கொடுப்பாங்க? பிஜேபிக்கு அது பொருந்தும் அல்லவா? இங்கு திமுகவும் அதிமுகவும் தொகுதி பங்கீடுல அவர்களுக்கு போகத்தான் மீதி. அப்போ குறைந்தபட்சம் இத்தனை தொகுதியில் நிற்க வேண்டும் என்று கணக்கு வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி தமிழ்நாடு அரசியல் கிடையாது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முயற்சிப்பது தேசிய கட்சிகளின் நான் ஸ்டிக் பாலிசி. காங்கிரஸ் என்ன முடிவெடுத்தாலும் முதலமைச்சர் எதற்கும் தயார் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறதாவும் சொல்லப்படுது அரசியல் வட்டாரத்தில். அதே நேரம் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் காங்கிரஸ் ஒரு தரப்பினராகவும் மற்றொரு தரப்பினர் தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதுல காங்கிரஸ் இதனால பிளவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது பற்றி உங்க கருத்து சார்? சரியான கேள்விங்க. நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டத்துல காங்கிரஸ் கொடி ஏற்றப்பட்டது. காங்கிரஸ் கொடியின் நடுவில் செல்வ பெருந்தகை படம் இருந்தது. அது பெரிய பிரச்சனையாச்சு. காங்கிரஸ்காரர்கள் போய் அப்ஜெக்ட் பண்ணாங்க அதுக்கு. அப்புறம் காவல்துறை சமாதானப்படுத்தி எல்லா கொடியும் எடுத்துட்டாங்க. அது நம்ம விஜய் அவர்கள் வீடு இருக்கிற அதே பகுதி நீலாங்கர பகுதியில கொஞ்சம் தாண்டி இந்த சம்பவம் நடந்தது. தினமலர் மட்டும் இன்னைக்கு அதை ஒரு சின்ன செய்தியா போட்டிருந்தாங்க. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில சிட்டிங் எம்எல்ஏக்கள் அப்படியான மனநிலையில் தான் இருக்கிறார்கள். சிட்டிங் எம்எல்ஏக்கள் கருத்தை இன்றைக்கு காங்கிரஸ் மேலிடம் டெல்லியிலிருந்து கேட்டிருக்கேன். அவங்க திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்றுதான் பெரும்பாலும் சொல்வார்கள். 16 எம்எல்ஏ தான் சொல்லுவாங்க. கிள்ளியூர் எம்எல்ஏ கூட திமுக கூட்டணி தொடர வேண்டும் தான் நினைக்கிறாரு. அப்படி என்றால் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு அவர் ஒரு தொகுதியில வெற்றி கணக்கு தெரியுங்களா? நம்மகிட்ட இவ்வளவு ஓட்டு இருக்கு, திமுக ஓட்டு இவ்வளவு இருக்கு, சேர்ந்தா வெற்றி நிச்சயம், அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. புதிய கட்சியோடு கூட்டணி அமைத்து அதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு சிட்டிங் எம்எல்ஏக்கள் தயார் கிடையாது. அப்படி என்றால் இதுதான் நிலைமை. தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் ரெண்டாக பிளவுபடத்தான் செய்யும். நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிச் சோடங்கர் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். They offered us 25 seats, but that is not acceptable to us. Whatever we want, we have given to them, because we have been associated with DMK for a very long time. They are a very old associate with us. Whenever they were in crisis, we helped them by reducing our quota. Now it is their turn to give it back to us. It's a new party. We can't underestimate them. They are getting traction among the youngsters, and they are also recognizing the strength of Indian National Congress and our leader Rahul Ji in Tamil Nadu. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிச் சோடங்கரின் பேட்டிகள் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. தாவேகாவுக்கு இளைஞர்களிடம் நல்ல ஆதரவு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.